நடுநல்லூர், பழவூர் ஊராட்சி பகுதிகளில் டன் கணக்கில் மருத்துவ கழிவுகள் குறித்து ஏற்கனவே 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கொண்டாநகரம் பகுதியில் மருத்துவ கழிவு கொட்டப்பட்டதாக சுத்தமல்லி காவல் நிலையத்தில் மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ராமசுந்தரம் இணைப்பில் இருக்கிறார். ராமசுந்தரம், வணக்கம். இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நெல்லை மாவட்டம் நடுக்கல்லூர் மற்றும் கொண்டாநகரம் உள்ளிட்ட பகுதி, கோலகநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் குப்பைகள் டன் கணக்கில் மருத்துவ கழிவுகள் கேரளாவிலிருந்து கொண்டு வந்து கொட்டப்பட்ட விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே சுத்தமல்லி காவல் நிலையத்தில் 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக சிசிடிவி கேமரா காட்சிகள் கொண்டு ஆய்வு நடத்தப்பட்டு பல்வேறு நபர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில தற்போது கொண்டாநகரம் பகுதியில குப்பைகள் அதிக அளவில் மருத்துவ கழிவுகள் கேரளாவிலிருந்து கொண்டு கொட்டப்பட்டதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவிய நிலையில தற்போது காவல்துறையினர் அந்த பகுதியில் விசாரணை ஆய்வு மேற்கொண்டு கொண்டாநகரம் கிராம நிர்வாக அலுவலர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தற்போது மேலும் ஒரு வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 4 பிரிவின் கீழ் இந்த வழக்கு பதிவு செய்து தற்போது தொடர் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. மொத்தமாக இந்த மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம் தொடர்பாக 3 வழக்குகள் சுத்தமல்லி காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டு விசாரணையானது நடந்து வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.